தேவ செய்தியின் தலைப்பு, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகள். பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் நுழைய வேண்டுமானால், சிங்காசனத்திற்கு முன்பாக போய் நாம் நிற்க வேண்டுமானால், தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை அவர் எதிர்பார்ப்பார். நாம் இந்த பூமியிலே வாழ்கிற இந்த வாழ்க்கை அவருக்காக, அவருடைய நாமம் மகிமைக்காகவும் நாம் வாழக்கூடிய அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாய் மாறின நாம் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளில் சிலவற்றை நாம் வேதத்தில் இருந்து இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக பரிசுத்தம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். இரண்டாவது உத்தமம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? நாம் எந்த உத்தமத்தில் நாம் நடக்கிறோம், அதாவது எந்த ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையில, கரைப்படாத ஒரு வாழ்க்கையில தேவன் விரும்புகிறபடி உத்தமமாய் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதையும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை, நாம் எப்படி உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம், உள்ளதை உள்ளபடியாகவும் நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை தேவன் எதிர்பார்ப்பார். நான்காவதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பு. நாம் எப்படிப்பட்ட அன்பை நாம் ஒவ்வொரு இடத்திலும் செலுத்துகிறோம் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். ஐந்தாவதாக ஜெபம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில குடும்ப ஜெபம் எப்படி இருக்கிறது, தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்கிறது, நமக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை நாம் வருகிற நாட்களிலே இந்த ஜெபத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அதை மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக பரிசுத்தம், இரண்டாவதாக உத்தமம், மூன்றாவதாக உண்மை, 4 அன்பு, 5 ஜெபம். இன்றைக்கு இந்த 5ல நாம் முதலாவது பார்க்க போகிறது பரிசுத்தம். இன்றைய நாளிலே நாம் முதலாவது பார்க்க போகிற தலைப்பில் பரிசுத்தம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். லேவியாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஏன் ஆண்டவர் நம்ம இடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்? எதற்காக நம்மை மற்ற ஜனங்களை விட்டு தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார்? ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர்கள் மத்தியில் இருந்து நம்மை வேறுபடுத்தி தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், பிரித்தெடுத்திருக்கலாம். ஏன் எனக்கு இந்த தனிமையான வாழ்க்கை இருக்கிறது என்று நம்ம நினைக்கலாம். ஆனா அது தனிமையான வாழ்க்கை அல்ல. தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிற நோக்கமே பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் போய் பண்ணி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அவர் வேறுபடுத்தி இருக்கிறார் என்றால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய வருகையில நாம் அவரோடு கூட போய் வாசம் செய்யவே நம்மை மற்ற ஜனங்களை விட்டு அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்துல நம்மை போய் தெய்வ சமூகத்துல ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த இடத்துல பரிசுத்தம் குறைந்திருக்கிறது, எந்த இடத்துல பரிசுத்தம் குறைந்திருக்கிறது, அல்லது நான் இன்னும் எந்த அளவுக்கு நீர் விரும்புகிறபடி, நீர் எதிர்பார்க்கிறபடி இன்னும் நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் மாறணும், நான் பரிசுத்தவானாய் மாறணும், அல்லது நான் பரிசுத்த வாட்டியாய் மாறணும், அப்படி என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் என்பது நாம் வார்த்தைக்கு சொல்லிவிடுவோம், ஆனால் பரிசுத்தமாய் நாம் வாழ்கிறது கூடாத காரியமாக இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பரிசுத்தத்தை நாம் எப்படியெல்லாம் இழக்கிறோம் என்பதை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்தத்துக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நான் இப்பொழுது உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவதாக கண்களின் பரிசுத்தம். நம் பரிசுத்தத்திலேயே முதலாவது நம்ம பார்க்க போகிறது கண்களின் பரிசுத்தம். அடுத்தது இரண்டாவதாக பார்க்க போகிறது வார்த்தையின் பரிசுத்தம். மூன்றாவதாக செவிகளின் பரிசுத்தம். நான்காவதாக இருதயத்தின் பரிசுத்தம். ஐந்தாவது நாம் உடுத்துகிற உடையிலும் அலங்காரத்திலும் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்ப்பார். முதலாவதாக கண்களில் பரிசுத்தம், இரண்டாவதாக வார்த்தையின் பரிசுத்தம், மூன்றாவதாக செவிகளின் பரிசுத்தம், நான்காவதாக இருதயத்தின் பரிசுத்தம், ஐந்தாவதாக நாம் உடுத்துகிற உடையிலே தேவன் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்ப்பார். அது முதலாவதாக கண்களின் மூலமாக பரிசுத்தத்தை நாம் எப்படி இழந்து போகிறோம் என்பதை வேத வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனத்தை நாம் பார்ப்போமானால், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்? இருளா இருக்கும். அப்போ அந்த வெளிச்சத்துக்கும் அந்த இருளுக்கும் நம்ம பார்ப்போமானால் நம்முடைய கண் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உன் கண் உனக்கு தெளிவாய் இருந்தால், அதாவது சரீரத்தின் விளக்கை கண் என்று சொல்லப்படுகிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருளா இருந்தால், உன் கண் கெட்டதா இருந்தால், பார்க்கிற பார்வையிலே கெட்டதாக இருந்தால், கண் முழுவதும் நம் சரீரத்தை முழுவதும் என்ன ஆகிடும்? கெட்டதாக இருந்தால் இருளாகிவிடும். அடுத்த வசனம், ஆகையால் இந்த வசனத்தை நல்லா கவனிக்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்னவா இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். உன் கண் நிமித்தம் பரிசுத்தத்தை இழந்துடாத. உன் கண் நிமித்தம் பரிசுத்தத்தை இழந்துடாத. எச்சரிக்கையா இரு. இருள் அடைந்திராமல் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். அப்போ ஒரு விளக்கு நம்ம கரண்ட் ஆஃப் ஆன பிறகு நம்ம வீட்டுல ஒரு விளக்கை கொளுத்தி நம்ம வைக்கும் பொழுது வீடு முழுவதும் அந்த இருளையும் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அதே போல நம்முடைய கண் வெளிச்சமா இருக்கும் பொழுது பிரகாசமாக நாம் காணப்படுவோம். அப்படி என்ற நம்முடைய கண்கள் எப்படி கரைப்படுகிறது, அந்த கண் நிமித்தமாய் முழு சரீரத்தையும் நாம் எப்படி கரைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் இருள், அந்த இருள் என்ன பண்ணிடக்கூடாது? நம்முடைய வெளிச்சத்தை மூடிடக்கூடாது. அப்போ அதிலிருந்து நம்முடைய கண்களை காத்துக்கொள்ளும்படியாக எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் என்ன பண்ணுகிறது? நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய கண்கள் பாவத்தின் நிமித்தமாய் விழுந்து போகிறார்கள்.
அநேக ஊழியக்காரர்கள் கண்களின் நிமித்தமாக திட்டத்தையும் தரிசனத்தை இழந்து போயிருக்கிறாங்க. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். கண்களின் நிமித்தமாய் தேவன் வைத்த திட்டத்தையும் தேவன் வைத்த தரிசனத்தையும் அவங்க கண் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இரு என்று சொன்னாரே, அந்த இருள் ஆகி தேவன் வைத்த திட்டத்துக்கும் தேவன் வைத்த தரிசனத்துக்கும் மாறாக அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தரிசனத்தை இழந்து கிடக்கிறாங்க. அப்ப இந்த கண் எவ்வளவு சென்சிட்டிவ், அதை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என் கண்களின் நிமித்தம் நான் என்ன பாவம் செய்திருந்தால் என்னை மன்னிக்க, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் போய் ஒவ்வொரு கண்களுக்காக நாம் பரிசுத்தத்துக்காக நாம் வேண்டி ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் 17ஆவது வசனத்துல இந்த இடத்துல 3 காரியத்தின் நிமித்தமாக பாவங்கள் காணப்படுகிறது. வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17ஆவது வசனத்தை பார்ப்போமானால், உலகத்திலும் உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கீங்க. அன்பு கூறணும், ஆனா எதுல அன்பு கூறக்கூடாது என்பதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். ஏன்னா நம்மளும் ஒரு 4வது பாயிண்ட்ல அன்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிற அன்பு உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா அது பிதாவினிடத்தில் உண்டான காரியம் அல்ல. இந்த அன்பு பிசாசினால் கொடுக்கப்படுகிற காரியமாக இருக்கிறது. அது எதுல அந்த அன்பை செலுத்த வைக்கிறான்னு சொன்னா வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 3 காரியத்துலதான் பிசாசு ஒரு மனிதனை விழ வைக்கிறான். 1 மாமிசத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இதுல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது கண்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல 3 விதமாக காணப்படுகிறது. இந்த காரியத்தை பிசாசு ஏசப்பாவின் இடத்திலேயே அவன் தந்திரமா என்ன பண்றான், செயல்பட்டான். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் உபவாசம் முடித்து அவர் வரும் பொழுது அவர் பசியில வரார். அப்படி வரும் பொழுது பிசாசு என்ன சொல்லுதுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 3வது வசனத்துல இப்ப அவர் பசியில இருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் அவன் என்ன பண்றான், பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லு என்று சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே வசனத்தை வைத்துதான் பிசாசை ஜெயிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல வசனம் இருக்க வேண்டும். நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதி இருக்க வேண்டும். அந்த வசனத்தை கொண்டுதான் நம்ம ஜெயிக்கணும். எது பிசாசுடைய தந்திரம், எது மனுஷனுடைய தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு,
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அதுக்கு பின்பாக அதுக்கு இடமே இல்லை. அடுத்தது கேட்கவே முடியல. இது மாமிசத்தின் இச்சையை குறிக்கிறது. ஏனென்றால் அவர் பசியில தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தை என்ன சொல்றான்னா, அந்த சாப்பாடுக்குரிய காரியத்தை இந்த கல் அப்பமாக்கும்படி செய்யும் என்று சொல்றான். அப்ப ஆண்டவர் பதில் கொடுத்த உடனே அடுத்தது என்ன பண்றான்னா, கண்களின் இச்சைக்குள்ளாக கொண்டு போகிறான். முதல்ல மாமிச இச்சையில அவர் வார்த்தையை கொண்டு ஜெயம் பெறுகிறார். இரண்டாவது அவன் என்ன பண்றான், கண்களினால. வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8வது வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இதை யார் சொல்றா? எனக்கு இஷ்டமானவைகளை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா கிட்டேயே அவன் தைரியமா சொல்றான். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் வசனத்தை கொண்டுதான் ஜெயிக்கிறார். இந்த இடத்துல கண்களின்குரிய காரியங்களை செய்ய கர்த்தர் இடத்துல அந்த பிசாசு தந்திரமாய் செயல்படணும்னு சொல்லி 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பிசாசு தந்திரமா கண்கள்ல என்ன பண்றான், உலகத்தை காண்பித்து, அதிகாரங்களை காண்பித்து, இந்த மகிமையை காண்பித்து, நீ இதை பணிந்துக்கோ, உனக்கு நான் இதை என்ன பண்ணுவேன், தருவேன். அப்ப இன்றைக்கு அநேக காரியங்கள்ல அநேகரை எதுல வச்சிக்கிறான், யார் யாருக்கு என்னென்ன காரியம் பிடிக்கும் என்பதை யாருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அப்போ அவன் அப்படி மேற்கொள்ளும் பொழுது நாம் வசனத்தை வைத்துதான் ஜெயம் பெற வேண்டும். 8வது வசனத்துல அதற்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் ஆண்டவர். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தின் மூலமாக தான் அவர் பிசாசை ஜெயிக்கிறார். இன்றைக்கு உலக பொருட்கள் மீது, அதிகாரத்தின் மீது, செல்வத்தின் மீது அந்த ஆசையை காண்பித்து, கண்களில் அந்த ஆசையை காண்பித்து அநேகரை கவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஏன்? செல்வத்தின் மீது ஆசை. நம்ம போட்டோம்னா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும், பணம் அதிகமாக குவிஞ்சிடும், இருந்ததும் போச்சு. வேதத்தில் ஒரு இடத்துல வசனம் இருக்கு, அதாவது கண்கள் எப்படின்னா, இது அதிகம் அலையணும், கண் கண்டதே நலம். இருக்கிறத வைத்து குடும்ப வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கிட்ட தயிர் சாதம் இருந்தாலும் சரி, தண்ணி சாதம் இருந்தாலும் சரி, அதை நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்து நம்ம குடும்பத்தை அழகா நடத்திட்டு போறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நமக்காக இவ்வளவு நாள் நம்மை நடத்தினவர் இனியே நடத்தாம போயிடுவாரா? இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவரை மாத்திரம் நாம் சார்ந்திருந்தால் போதும், மற்ற எதையும் நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்கள் சென்சிட்டிவ். அந்த கண்களுக்காக நாம் என்ன பண்ணணும், பரிசுத்தத்தை கேட்டு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வ சமூகத்துல கண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என் கண்களை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, என் கண்கள் நிமித்தம் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு பாவம் நான் செய்துவிடக்கூடாது. பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க, பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி அதில் இருந்து என்னை விலகி காத்திருங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நம்ம எந்த வகையில பாவம் வந்து அநேகம் உண்டு. நம்ம சின்ன விஷயத்துல கூட கண்கள் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நம்ம அதை அடையணும்னு சொல்லி நினைச்சிட்டா கூட அது ஒரு பாவம். மற்றவருடைய பொருளை பார்த்து நம்ம எச்சிட்டோம்னா அது ஒரு பாவம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த கண்கள்
பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த கண்கள் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம் பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போக முடியும். ஏன்னா அது ஏதாவது ஒரு காரியத்தில் இருள் அடைந்து விட்டால் பரலோகத்தை நாம் இழந்து விடுவோம். இரண்டாவதாக பரிசுத்தத்தின் முதலாவது கண் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது வார்த்தை வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் யாரு? பூரண புருஷன். அப்படி என்றால் வார்த்தையை கவனித்து ஒவ்வொரு இடங்களிலும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்பதை நாம் கவனித்து பேச வேண்டும். அப்படி சொல் தவறாதவனானால் ஆனால் அவன் பூரண புருஷனாக அவன் இருப்பான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரை நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அது வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்துல. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களை கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்கள்லையும் சரி அதுக்கு ஒரு கயிறு ஒன்று போட்டு அது எந்த பக்கமும் திரும்பாதபடிக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவாங்க. அடுத்த வசனம், பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றால் அடிக்கப்பட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படிக்கு யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஒரு பெரிய கப்பல் இருக்கு, ஒரு பெரிய கப்பல் இருக்கு. ஆனா அந்த கப்பல், அந்த சுக்கான் என்பது அந்த நமக்கு பைக்கில் ஸ்டேரிங்னு சொல்றோம்ல, சைக்கிள் பைக் கார் இதுக்கெல்லாம் நம்ம எப்படி என்ன பண்றோம், ஸ்டேரிங். அந்த சுக்கான் சிறியதா இருக்கும். ஆனா அந்த பெரிய கப்பல் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அவங்க திசையை திருப்பும் பொழுது அந்த திசையில அது என்ன பண்ணுமா, போகும். இது ஏன் சொல்லப்படுகிறதுனா, அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே நாவானதும் இந்த சரீரத்துல நாவு சின்னதுதான், ஆனா பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு காடு, பெரிய காடு இருக்கு அப்படின்னா அந்த காட்டு ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் கொளுத்தி போட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு குச்சி மட்டும் நல்லா காஞ்சி நல்லா அது அந்த கட்டை எப்படி இருக்கும்னா போட்டா எரிஞ்சிற அளவுக்கு இருக்கும். அப்போ அதை போட்டு ஒரே ஒரு குச்சினால ஃபுல்லா தீப்பற்றி எரியும். நம்முடைய சரீரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நாக்கு இருக்கிறது சின்னதுதான். ஆனா அந்த நாக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பெருமையானவைகளை பேசுமா. அடுத்தது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, கண் எப்படி முழு சரீரத்தையும் கரைப்படுத்தினதோ, நாம் பேசுகிற வார்த்தை நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணிடுமா, கரைப்படுத்தி விடும். ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவுனால பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இதுலதான் நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை சபிக்கிறோம். இதுலதான் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம். சபிக்கவும் இந்த நாவு தான், துதிக்கவும் இந்த நாவு தான். ஆனா இந்த சிறிய நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விட்டால்
நாம் பரலோகத்துக்கு போக முடியாதபடிக்கு இது இந்த இடத்துல நரக அக்கினியினால் கொடுக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. என்னன்னா, இந்த நாவை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? வேதத்துல 8வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. பொல்லாததும் சாவுக்கு ஏதுவான. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க, நாவை அடக்க ஒருத்தராலும் என்ன பண்ண முடியாது. நம்ம நினைச்சா கூட சும்மா இருக்காத நாவு சும்மாவே இருக்காது. கரெக்டா? சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கு. அப்ப இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான ஒரு விஷம் போல அது நமக்கு எப்படி இருக்கு, நமக்குள்ளாகவே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 10வது வசனத்தை நம்ம பார்த்தோமானா, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து என்ன பண்ணப்படுகிறது, புறப்படுகிறது. அப்ப இந்த நாவு எந்த அளவுக்கு நம்மை கரைப்படுத்தப்படுகிறது. நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம் அப்படின்னா, நம் மற்றவர்களை குறித்து பேசுறோம் அப்படின்னா, ஒரு வீணான வார்த்தை பேசுறோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். பரலோகத்துல கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம யாரை குறித்தும் பேசவே கூடாது, யாரை குறித்தும் முறுமுறுக்கவே கூடாது, யாரை குறித்தும் குறை சொல்லி பேசக்கூடாது, யாரை குறித்தும் குற்றம் சொல்லியும் பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த நாவை யாராலுமே அடக்க முடியாது, ஒரு மனுஷனாலும் அடக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தை, இது வரைக்கும் எந்த காரியத்துல நம்ம வீணான வார்த்தைகளை பேசி நம்முடைய சரீரத்தை நாம் கரைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது நமக்கே தெரியாது. எப்படி நம்ம எப்பொழுதுமே நம்முடைய கண்களை பரிசுத்தமாக்கி ஜெபிக்கிறது போல நம்முடைய நாவையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே என் நாவை பரிசுத்தமாக்குங்க, என் நாவினால இது வரைக்கும் எந்த எந்த வார்த்தையை வீணான வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறனோ, அது நிமித்தம் என் சரீரம் கரைப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ, என் நாவி நிமித்தம் உண்டான இந்த சரீரத்தில் படிந்திருக்கிற கரைகளை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்குங்க. உங்களுடைய ரத்தத்தினால் என் நாவை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நாம் பேசும் பொழுது நாம் குற்றவாளியாக, நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசும்போது நம்மை நாமே என்ன பண்ணிடுறோம், குற்றவாளியாக ஆக்கிக் கொள்ளுகிறோம். குற்றவாளியாக ஆக்குகிறதும் நம்மை நீதிமானாக ஆக்குகிறதும் அது நம்முடைய கைகளிலே தான் இருக்கிறது. 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையில தான் நாம் நீதிமானா, நாம் குற்றவாளியா என்பது தீர்க்கப்படும் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாய் நிதானமாய் யாரிடத்துல எப்படி பேசுறோம் அப்படி என்பதை நாம் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாள் அறிக்கையிடும். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட என் நாவிலிருந்து வெளியே வந்துடவே கூடாது. ஆண்டவரே, என் நாவை நான் பரிசுத்தமா நான் காத்துக்கொள்ளணும். இந்த நாவை நிமித்தம் என் சரீரம் கரைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, என் நாவை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் செபிக்க வேண்டும். ஏனென்றால்
மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்த்தால் நாம் குற்றவாளி ஆகிவிடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அளக்கப்படும். அதாவது எப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க, நீங்க மற்றவங்களை ஒரே விரல் இப்படி காமிப்பீங்க, ஆனா கீழே இருக்கிற 3 விரல் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது நமக்கே தெரியாது. எப்படி? நீங்க காமிக்கிறது ஒரு விரல், மேல ஒரு விரல் போயிட்டு இருக்கோம், கீழே இது மடிஞ்சு இருக்கிற 3 விரல் நம்மை குற்றவாளி என்று சொல்லி தீர்த்து கொண்டிருக்கிறது நமக்கே தெரியாது. இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோன்றது தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, பேசுறாங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், நான் யாரையும் குறித்து குறை சொல்லலை, ஏன்னா நான் பரிதவிக்கிறேன். எனக்கு தெரிந்த அநேகர் உண்டு, நல்ல மனுஷர்கள், ஆனா இன்னைக்கு அநேகரை குறை பேசுகிறது அவங்க செவிகள்ல கேட்டு அவங்க கரப்பட்டு போயிடுறாங்க. எனக்கு ஏன் குறை பேசுறோம்? மற்றவர்கள் மீது ஒரு பொறாமை, நம்மளோட அவங்க அதிகமா வளர்ந்துடுறாங்க. நாம செய்கிற ஒரு வேலையோ தொழிலோ நம்ம விட பின்னாடி வந்தவங்க வளர்ந்துடுறாங்க. இப்போதான் வந்தான், வளர்ந்துட்டானே, என்ன உண்டாகுது? ஒரு பொறாமை. தானியேல் மீது அங்க இருக்கிற பிரதானிகள், ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா பொறாமை கொள்றாங்க. ஆனா ராஜாவும் தானியேல் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். ஆனா அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க தானியேலை எப்படியாவது முறியடிச்சு விடணும்னு சொல்லிட்டு 30 நாளுக்கு என்ன பண்றாங்க, ராஜா உங்களை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்ப இதை யார் கொண்டு வரா? அங்க இருக்கக்கூடியவர்கள். எதனால? பொறாமை. தானியேல் வளர்ந்துட்டாரே, இவர் எப்படியாவது என்ன பண்ணணும், தீர்த்து கட்டணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை. ஆனா ராஜாவுக்கு தானியேல் மீது மிகுந்த அன்பு உள்ளவர். ஆனா இருக்கிற இந்த சூழ்நிலை நிமித்தமாக ராஜா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டார். தானியேல் அந்த காரியங்கள்லாம் தெரிந்தும் பத்திரத்துல தானியேல் 6:10 பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து இடுகிறார். ஆனாலும் கூட தானியேல் வழக்கம் போல 3 வேளையும் போய் என்ன பண்றாரு, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். ஒரு ஜெபத்துடைய பலன் என்ன? அவங்க கொண்டு போய் சிங்கக்கபியில போடணும்ன்றது சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு. ராஜாவுக்கு தூக்கம் வரல, ஐயோ இந்த சட்டத்தை நம்ம பிறப்பிச்சுட்டோம், இருந்தாலும் தானியேலை தூக்கி என்ன பண்ணணும், சிங்கக்கபியில போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லையே. ஆனாலும் கூட இவங்க சொன்னது நிமித்தமாய், அந்த கூட்டம் பொறாமை கொண்டது நிமித்தமாய் தானியேலை ராஜா கட்டளையிட்டு சிங்கக்கபியில போட சொல்லிட்டார். இரவு முழுவதும் ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. ஐயோ என்ன ஆனா, தானியேல் என்ன ஆனாருன்னு சொல்லி விடிய காலம் வெளுக்கிறதுக்கு முன்பாகவே அந்த குகை கிட்ட போய் நிற்கிறார். தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராச்சே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம்? தானியேலுடைய சத்தம் உண்டாகுது. பொறாமை நிமித்தம் தூக்கி போட்டாலும் தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே, நான் ராஜாவே, நான் உமக்கு முன்பாகவும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் சரி, நான் உண்மையா நடந்தேன், யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணல. ராஜா உடனே கட்டளை பிறப்பிக்கிறார், தானியேலை சிங்க கபியிலிருந்து தூக்குங்க.
தூக்கின அதற்கு பின்பாக அந்த ராஜா கட்டளையிட்டார், யார் யார் தானியேல் மீது பொறாமை கொண்டார்களோ அத்தனை பேரையும் பெரியவங்க சிறியவர்கள் எல்லாரையும் தூக்கி என்ன பண்ணாங்க, அந்த குழியில போடும்போது அவங்க கீழே கூட போய் சேரல, கீழே கூட போய் சேர. அது கட்டியும் சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் திறந்து ஒருவரும் ஒன்று இல்லாமல் ஆகிட்டாங்க. இன்றைக்கு நமக்கு விரோதமாக கூட ஒரு பொறாமை கூட்டம் எழுப்பி இருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. தானியேல் நமக்கு ஒரு முன் உதாரணமாக தேவன் எப்படி வைத்திருந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறாரோ, பொறாமைகள் எழும்பதான் செய்யும். எனக்கு விரோதமா ஏகப்பட்டதை எழுப்பிடுச்சு, ஒன்றுக்கு நான் கவலைப்படல. இப்பயும் எழுப்பிட்டு இருக்கு. ஏன்னா நான் விசுவாசிக்கிறது, நான் நம்புறது தேவனை மாத்திரம்தான் சார்ந்திருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது ஒரு மனிதனாலே நம்மை ஒன்றும் பண்ணவே முடியாது. இங்க பொறாமையினால் என்ன ஆயிடுதுன்னா, குற்றம் சாட்டப்படுகிறார், நாவின் வார்த்தைகள் தாறுமாறாகிவிடுது. இந்த இடத்துல நாவின் நிமித்தமாய் எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. இந்த பொறாமை உள்ளுக்குள்ள போய் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வைக்கிறது. தரியு ராஜா நல்லவர் தான், ஆனா கூட இருந்தவர்கள் நிமித்தமாய் தானியேலை கொண்டு போய் போட வேண்டிய சூழ்நிலை. இந்த கூட்டம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களை அங்கிருந்து காலி பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க மேல பொய் குற்றம் சாட்டுவாங்க. அவங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி அந்த கூட்டம் என்ன பண்ணணும்னா சதி திட்டம் தீட்டும். ஆனா தானியேலுக்கு நடந்த காரியம் வேற. இவங்க சதி திட்டம் தீட்டி அனுப்புற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க அவங்களை தூக்கி வெளியே போட்டுட்டாங்க, அவங்க நமக்கு விரோதமா எழுப்பிட போறாங்கன்னு சொல்லி, அவங்க நமக்கு மேல வந்துட போறாங்கன்னு சொல்லி பொறாமை கொண்டு எழுப்பின கூட்டம் அவங்க தீமை செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க செய்தது தீமை இல்லை, அவங்க நன்மையை செய்திருக்கிறாங்க. ஏன்னா அப்படி வெளியே வந்த கூட்டத்துல இன்னைக்கு அநேகர் பேர் ஊழியம் பயங்கரமாய் கர்த்தரால் பிரோஜனப்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக மாறி இருக்கிறாங்க. ஆனா எனக்கு பரிதபிக்கிறது என்னன்னா, மற்றவர்கள் பேச்சை கேட்டு இருக்கிறாரே நினைச்சுதான் நான் பரிதபிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில குறைந்து போகும். ஏன் இந்த ஆசீர்வாதம் தடைபடுகிறது? ஏன் இன்றைக்கு நம்ம இந்த வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நாம் மற்றவர்களை பேசி விடுகிறதுனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவரே இந்த நாவின் பயங்கரத்தை நிமித்தமாக என் வாழ்க்கையில சில காரியங்கள் தடைப்படுகிறது ஆண்டவரே. அது எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாவை இனி யாரை குறித்தும் பேசிவிடாதபடி என் நாவை காத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் செபிக்க வேண்டும். சங்கீதம் 1:1 நம்ம பார்த்தோம்னா, துன்மார்களுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்தில் உட்காராமலும் இருக்க. ஏன்னா துன்மார்களுடைய ஆலோசனையை கேட்டதினால்தான் இன்றைக்கு சபை சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய நாவை காத்துக்கொள்ளும்படி எப்படி ஜெபிக்க வேண்டும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 141 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாமா? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் செபிங்க. இந்த வசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் செபிங்க. என்ன பேசணும் ஆண்டவரே, என்ன பேசக்கூடாது ஆண்டவரே, நான் எங்க போகணும், என்ன பேசணும் எனக்கு நீங்க சொல்லுங்க. என் உதட நீங்க காத்துக்கொள்ளுங்க, என் வாயின் வாசலுக்கு நீங்க காவல் வையுங்க ஆண்டவரே. உனக்கு பிரியமில்லாத, உனக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்க வேண்டும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக மூன்றாவது, நாம் பரிசுத்தத்தில் முதலாவது நாம் கண்களை குறித்து பார்த்தோம், இரண்டாவது நாம் நாவை குறித்து பார்த்தோம், மூன்றாவது செவி, அதாவது காது. அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதம் குறைகிறதுக்கும் இது ஒரு காரணம். நம் பரலோகத்தை இழக்கிறதுக்கு இது ஒரு காரணம். செவிகள் நாம் நல்லதை கேட்கிறது இல்லை. அநேக நேரங்களில் யார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சிலர் வந்து என்ன பண்ணுவோம்னா கேட்போம். என்னாச்சு, அவங்களுக்கு என்னாச்சு, இவங்களுக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அவங்க வாழ்ந்துடக்கூடாது, எப்படியாவது அவங்க கதை முடிஞ்சிருக்கணுமே, முடிஞ்சிச்சா இல்லையா கேட்கும். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். முடியலையா? அப்போ இன்னும் எப்போ முடியும்? அப்போ இந்த செவி நிமித்தமாய் நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். மற்றவங்க குறை சொல்றதை நம்ம செவியில கேட்டுறோம், மற்றவங்க பரியாசம் பண்ணுறதை நம்ம செவியில கேட்டுறோம், மற்றவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்கள் நம்ம செவியில அதை கேட்கிறோம். இது நிமித்தமும் நாம் கரைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாவின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும், செவிகள் கேட்கும். அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் பொழுது நாம் மற்றவர்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக நம்முடைய செவியை சாய்க்காதபடிக்கு வழி இது, இதுல போ, நீ யாருக்கிட்டே போய் எங்கேயும் என்ன பண்ணிடாத, கேட்டுடாத. அப்ப நம்ம செவியை வந்து அவர் காரியங்கள் என்ன சொல்றாரு, இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும். என்ன சொல்லி ஜெபிக்கணும்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் மகனே, என் மகளே, நீ எங்க போகணும், நீ என்ன செய்யணும், நீ என்ன பேசணும், நீ என்ன கேட்கணும், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம், உனக்கு நான் உனக்கு போதித்து உன்னை நான் நடத்துவேன். நீ எந்த வழியில நடக்கணும் என்பதை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வைத்து என்ன பண்ணுவேன், உனக்கு வேண்டிய ஆலோசனை நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க. எனக்கு இந்த சூழ்நிலை, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, எந்த மனுஷங்கிட்டையும் போக வேண்டாம். உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் வருகிறதா, அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் வெளியே சொல்ல முடியாத தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா, ஏதோ ஒரு ஆலோசனைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, தேவ சமூகத்தில் காத்திருங்க. சங்கீதம் 32:8 வசனத்தின்படியாக தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நீங்க ஆலோசனை சொல்லுங்கப்பா, நான் எப்படி இந்த காரியத்துல நடக்கணும், இதை நான் எப்படி மேற்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவரிடத்துல போராடி ஜெபி. யாக்கோபு போராடி ஜெபிக்கிறார். என்னை ஆசீர்வதித்தால் உண்மை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். இந்த காரியத்தில் நம்ம உரிமை எடுத்து ஆண்டவர் இடத்துல கேட்கணும், அவருடைய பிள்ளைகளாக கேட்கணும். எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கு, எனக்கு தெரியாது, இன்றைக்குள்ள எனக்கு இந்த சூழ்நிலையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், நம்முடைய செவிகள் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் கேட்கக்கூடியதாக
அது இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் யார்? நம்மெல்லாம் பாக்கியவான்கள். அவருக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது நாம் அனைவரும் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செவிகள் எவ்வளவு சென்சிட்டிவானது என்பதையும் நாம் பார்க்கிறோம். நாம் முதலாவதாக பரிசுத்தத்தை, கண்களின் பரிசுத்தத்தை குறித்தும் நாவின் பரிசுத்தத்தை குறித்தும் நாம் பார்த்திருக்கும். வார்த்தையில் எப்படி பரிசுத்தம் இருக்க வேண்டும், செவிகளில் எப்படி பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கோம். அடுத்தபடியாக 4வது இருதயம். இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இருதயத்துல தான் சில கேடான எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக என்ன வருது? இந்த இருதயத்துல தான் அது தோன்றும். வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அப்படின்னா நம்மளால கூட நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்றதை அறிய முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த திருக்குள்ளது அப்படின்னா வஞ்சனை உள்ளது என்று அர்த்தம். திருக்குள்ளதுனா வஞ்சனை உள்ளது என்று அர்த்தம். அது என்ன பண்ணுனா தன்னை தானே அது ஏமாற்றிக் கொள்ளும். இந்த இருதயம் தன்னை தானே அது ஏமாற்றிக் கொள்ளும். அநேக நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், நான் செய்யறதுதான் சரி. எப்படி? நான் செய்யறதுதான் சரி, நீ என்ன சொல்றது? எனக்கு தெரியாதா? எனக்கு தான் தெரியுமே, எனக்கு இதுக்கு முன்பாக இதுல அனுபவம் உண்டு. நான் செய்யறதுதான் சரி, இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லாத. நம்ம நினைக்கிறோம். ஆனா இருதயம் நம்மையே நான் வஞ்சித்து தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது. அப்ப இந்த திருக்குள்ளது இப்படிப்பட்ட காரியத்தை தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். மகா கேடுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகா கேடுள்ளது என்றால் பாவத்தினாலே மனிதனுடைய இருதயம் குணப்பட முடியாதபடி காணப்படுகிறது. எதனால? பாவத்தினால் ஒரு மனுஷனுடைய இருதயம் குணப்பட முடியாதபடி காணப்படுகிறது. அப்படின்னா அநேக நேரங்களில் நம்முடைய இருதயமே சில நேரங்களில் பாரமானது மாரி காணப்படும். அந்த ஃபீல் எல்லாருமே உணர்ந்திருப்போம். யாராவது குறித்து பேசிட்டா நம்முடைய இருதயம் துக்கப்பட்டுச்சுன்னா நாம் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். ஆகையால் நம்முடைய இருதயத்தை நம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இருதயம் மகா கேடுள்ளதா இருக்கிறது. இந்த இருதயத்தில் உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே என்னை விட்டு நீக்கியது. என் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இந்த இருதயத்துல யாரை குறித்து இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. இந்த இருதயத்தை ஆனதினமும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இருதயத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இருதயத்தை ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஏன்னா கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா
வேதம் யாக்கோபு புஸ்தகத்தை நம்ம பார்ப்போமானால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இருதயத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பொறாமை குணங்களோ எந்த ஒரு குணங்களும் நம்ம இடத்துல காணப்பட்டாலும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவர் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் என் இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவர், இனி இப்படிப்பட்ட காரியங்கள் என் இருதயத்தில் இருக்கவே கூடாது, நான் பரலோகத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவர், இந்த இருதயத்தை நீங்க சுத்திகரிங்க, இந்த இருதயத்தை நீங்க பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நானே ஒருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளித்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். உள்ளித்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். நம்முடைய இருதயத்தை நம்மளாலே அறிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அறியத்தக்கவன் யார் அப்படின்னு கேள்வி கொஸ்டின் மார்க் கூட இருக்கு. அப்ப நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் யார்? தேவன் ஒருவர் மாத்திரமே நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஒரு காரியமும் நம்முடைய இருதயத்தில் இருந்துதான் புறப்பட்டு வருகிறது. அதுதான் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணும், தீட்டு படுத்துகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ல் இருந்து வாசிக்க கேட்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனானவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ இந்த குணங்கள் ஒரு மனுஷன் என்ன பண்ணுதுன்னா தீட்டுப்படுத்தி விடுகிறது. அப்போ இது மனுஷனுக்குள்ளாகவே இருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷன் என்ன பண்ணிடுது, தீட்டுப்படுத்தி விடுகிறது. இது நாம் அறியாமல் இருக்கிறோம், நம்மையே அறியாமல் அது தீட்டுப்படுத்தி விடுகிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து நம்ம விலகி இருக்கணும்னா எப்படி ஜெபிக்க வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவரே, எல்லா காவலோடு கூட என் இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் இருந்து இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட பொல்லாத குணங்கள் என் இருதயத்திற்குள் நுழையாதபடிக்கு என்னை அதிலிருந்து என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இருதயத்திலிருந்து என்ன புறப்படணுமா? ஜீவ ஊற்று, நல் வார்த்தைகள் இந்த இருதயத்தில் இருந்து புறப்படணும். எந்த ஒரு கெட்ட காரியங்களுக்கு இந்த இருதயத்தை நாம் அதற்கு நேராக திருப்பாமல் இந்த இருதயம் மற்றவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதற்காக நாம் என்ன பண்ணணும்னா இந்த இருதயத்தை தேவனுடைய கருத்துக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய நாளில நான் இந்த பரிசுத்தத்தில் இருக்கிறத முழுவதும் எடுக்கணும்னு நினைச்சேன். டைம் இப்பயே ஒரு 1 hour கடந்து போய்விட்டது. பரிசுத்தத்தின் ஒரு பகுதி தான் இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது இன்னொரு பகுதியை நாம் அடுத்த வாரம் பார்த்துவிட்டு உத்தமம்
உண்மை, அன்பு, ஜெபம். இதற்குரிய காரியங்களில் நாம் இனி வருகிற நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவ செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பவர்கள் மாற்று கைகள் தூக்குப்பாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் நாம் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய வருகையில நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னா அங்கே போய் சந்தோஷமா துதிச்சுட்டு இருக்கணும். அவரோடு கூட இரவு பகலுமா அங்க ஓயாம துதிச்சுட்டே இருப்பாங்களா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அது இங்கேயே நமக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு குட்டி பரலோகம் போல நம்ம சபை இருக்கணும். அதனாலதான் குட்டி பரலோகமா இங்க வெண்மையாகவே இங்க எல்லாமே நமக்கு என்ன இருக்கு. அதை 8:30 மணிக்கெல்லாம் நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகும் பொழுது தேவனுடைய நாமம் இதன் மூலமாக என்ன ஆகும்னா மகிமைப்படும். அவருடைய வருகைக்கு நாம் என்னவாகுவோம்? ஆயத்தப்படுவோம். இன்னைக்கு பரிசுத்தத்தில் கண்கள் எப்படி நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், வார்த்தைகள் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், செவிகளில் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், மற்றும் இருதயம் எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் நாம் இதை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.